சினிமா ரகசியம் நேயர்களுக்கு வணக்கம். தமிழ் சினிமா வரலாற்றில் 1962ஆம் ஆண்டு ஒரு மிக முக்கியமான ஆண்டு. அந்த ஆண்டுதான் போலீஸ்காரன் மகள் என்ற திரைப்படம் வெளியானது. சி.வி. ஸ்ரீதர் அவர்களின் கதை வசனத்தில் உருவான இந்த படத்தில் ஒரு சாதாரண போலீஸ்காரரின் மகளின் வாழ்க்கை போராட்டத்தை சொல்லியிருப்பார்கள். ஆனால் இந்த படம் இன்றும் ஒரு காவியமாக பேசப்படுவதற்கு பின்னால் இருப்பது மெல்லிசை மன்னர் எம்.எஸ். விஸ்வநாதன் மற்றும் கவியரசு கண்ணதாசன் ஆகிய இருவரின் மேஜிக். இந்த படத்தின் பாடல்கள் ஒவ்வொன்றும் ஒரு முத்து. குறிப்பாக ஒரு பாடலை எழுதிய போது எம்.எஸ்.வியே கண்ணீர் விட்ட ஒரு சம்பவம் நடந்துள்ளது. அது என்ன பாடல், அதற்கு பின்னால் இருக்கும் மையக்கருத்து என்ன என்பதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோவை முழுமையாக பாருங்கள். மறக்காமல் நமது சினிமா ரகசியம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இந்த படத்தில் வரும் உள்ளம் என்பது ஆமை, அதில் உண்மை என்பது ஊமை என்ற பாடல் ஒரு மிகப்பெரிய தத்துவ பாடல். இந்த பாடலுக்கான சூழலை சொல்லும்போது கண்ணதாசன் அவர்கள் மனித மனதின் ஆழத்தை பற்றி யோசித்தார். ஒரு மனிதன் வெளியே ஒன்று பேசுகிறான், உள்ளே ஒன்று நினைக்கிறான். அந்த உண்மையைச் சொல்ல ஆமை என்ற உருவத்தை அவர் பயன்படுத்தினார். சொல்லத் தெரிந்தால் சொல்லுவேன், ஆனால் சொல்லத் தெரியாதே என்ற வரிகளில் இருந்த அந்த எளிமையும் அதே சமயம் அந்த வலியும் எம்.எஸ்.வியை மிரள வைத்தது. ஒரு மெட்டை போடும்போது அந்த மெட்டுக்கு உயிர் கொடுப்பது வரிகள்தான். கண்ணதாசன் அந்த வரிகளைச் சொன்னபோது எம்.எஸ்.வி ஹார்மோனியத்திலிருந்து கையை எடுத்துவிட்டு, கவிஞரே, இது வெறும் பாட்டு இல்லை, இது ஒரு வாழ்வியல் ரகசியம் என்று பாராட்டினாராம். இந்த பாடலில் உள்ள மையக்கருத்து என்னவென்றால், ஒரு இசையமைப்பாளருக்கும் கவிஞருக்கும் இடையே இருக்கும் அந்த புரிதல்தான் ஒரு பாடலை அமரத்துவம் பெற செய்கிறது. இந்த படத்தில் இடம்பெற்ற இன்னொரு புகழ்பெற்ற பாடல் பொன்னொன்று கண்டேன் பெண் அங்கு இல்லை. பி. ஸ்ரீனிவாஸ் அவர்களின் தேன் குரலில் ஒலிக்கும் இந்த பாடலுக்கு எம்.எஸ்.வி ஒரு துள்ளலான, அதே சமயம் ஒரு ஏக்கமான மெட்டை போட்டார். கண்ணதாசன் அந்த பாடலில் கண் ஒன்று கண்டேன் கை அங்கு இல்லை என்று எழுதிய போது அங்கிருந்தவர்கள் வியந்து போனார்கள். ஒரு உருவகத்தை வைத்து எப்படி ஒரு முழு பாடலை நகர்த்த முடியும் என்பதற்கு இந்த பாடல் ஒரு உதாரணம். இந்த படத்தின் பாடல்கள் அனைத்தும் ரெக்கார்டிங் முடிந்த பிறகு தயாரிப்பாளர் மற்றும் இயக்குனர் அனைவரும் கண்ணதாசனையும் எம்.எஸ்.வியையும் கட்டிப்பிடித்து பாராட்டினார்களாம். காரணம், அந்த பாடல்கள் அந்த படத்தின் கதையை விட பல மடங்கு உயர்ந்து நின்றன. போலீஸ்காரன் மகள் படத்தின் பாடல்கள் இன்றும் வானொலிகளில் ஒலிக்கும்போது நாம் ஒரு கணம் அந்த பொற்காலத்திற்கே சென்று விடுகிறோம். எம்.எஸ்.வி எனும் இசைக்கடலும் கண்ணதாசன் எனும் கவிதை வானும் இணைந்த அந்த தருணங்கள்தான் நமக்கு இந்த பொக்கிஷங்களை தந்துள்ளன. ஆம் நேயர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் நமது சினிமா ரகசியம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இந்த வீடியோவிற்கு ஒரு லைக் கொடுங்கள். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான சினிமா தகவல்களுடன் நாளை உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.